வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, தென்னை மரத்துக்கு தேவையான உரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் அதிகமான பாலை எடுக்கிறதுக்கு, குறும்பு நிற்கிறதுக்காக, சுருக்கை வராமல் இருக்கிறதுக்காக, நிறைய ஈல்டு உதாரணத்துக்கு ஒரு பாலையில் 20க்கும் மேற்பட்ட காய்கள் வந்து பிடிக்கிறதுக்காக வந்து நமக்கு உரங்கள் கொடுத்துட்ருக்கு. ஸோ அதில் இன்றைக்கி ஒரே மருந்தில் இன்றைக்கி தென்னை மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரு தென்னை மரத்துக்கு நார்மலாக என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அத்தனை சத்துக்களுமே கிடைக்கிற ஒரே மருந்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மருந்தோட பேர் வந்து ஆலிவ் சூப்பர் 16 சொல்லுவாங்க. சூப்பர் 16 அப்படின்ற அர்த்தம் பார்த்தோன்னா 16 விதமான சத்துக்கள் உள்ளடங்கிய ஒரே ஒரு மருந்து அந்த கண்டென்ட்டு வரும். ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். அதில் பெரிய ஒரு சத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் சொல்லுவாங்க, ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், அதுக்கப்புறம் சல்ஃபர்னு சொல்லுவாங்க. இந்த சத்துக்கள் டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய விதமான சத்துக்கள் வந்து அதிகமாக வந்து ஒரு தென்னை மரத்துக்கு தேவைப்படும். அதை தாண்டி சிறிய சத்துக்கள்னு சொல்லுவாங்க, சிறிய செகண்டரியாக தேவையான ஊட்டச்சத்தும்பாங்க. அது வந்து குளோரின் சொல்லுவாங்க, இரும்பு, போரான், மாங்கனீஸ்னு சொல்லுவாங்க, ஜிங்க்கு, காப்பர், மாலிப்டினம், நிக்கல், இப்படி எல்லா விதமான சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் சூப்பர் 16 அப்படின்ட்டு. இதை யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லிட்டருக்கு 2 மில்லி தண்ணி அளவு சேர்த்துக்கணும். அதில் 250 லிட்டர் தண்ணிக்கு வந்து இந்த ஒரு பாட்டில் செட்டு கலக்க முடியும். சராசரியாக இந்த ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் ஹோல்ஸ் போட்டு வேறு மூலியமாக கொடுக்கக்கூடிய முறையில் வந்து பார்த்தோன்னா ஒரு மரத்துக்கு இடது பக்கம் 1/2 லிட்ரு, வலது பக்கம் 1/2 லிட்ரு, மீதம் இருக்கக்கூடிய 2 லிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் சுற்றி பாத்தி எடுத்து விட்டுட்டு தண்ணி கட்டிட்டு தண்ணி கட்டும்போது தண்ணியில் வந்து விடும்போது உங்களுக்கு நல்ல ஈல்டு எதிர்பார்க்க முடியும். இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலுமே சராசரியாக ₹20 செலவாகும். ₹20 22 தான் ஒரு மரத்துக்கான செலவு கணக்கே வரும். ஒரு ஆள் இருந்தால் மட்டுமே போதும், நமக்கு இந்த செலவு கணக்கில் ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு எதிர்பார்க்குற ஈல்டு ரிசல்ட்டை வந்து இந்த மரத்து மூலிமா நம்ம இந்த இது மூலிமா அழகாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த கணக்கு விஷயம் தான். அதை தாண்டி 2 மாதத்துக்கு ஒரு டைமும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுறது மூலிமா மண்ணும் மாறும், நமக்கு தேவையான ஈல்டு கிடைக்கிறதுல அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.